சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறாரு. அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்மராசி. ரொம்ப ஒரு கற்பனையான குணம் சிம்மத்துக்கிட்ட பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்தா தைரியமான குணம் இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க. திறமை, தன்னம்பிக்கை, தன்மானம், நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய குணம், பயங்கரமான டேலண்டான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை நிறைய உண்டு. பயங்கரமாக ஒரு ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்துக்காக நிறைய கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி சிம்ம ராசி. பொதுவாக சொல்லுவாங்க சிம்மராசிக்கு கோபக்காரன் அப்படியே கிடையாது. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும். நல்லா ஒரு பாசமான குணம், அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய. ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின் வாங்க மாட்டாங்க சிம்மத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்குது. என்னங்க எடுத்தவொடனே ஜாக்பாட் யோகங்கிறீங்க? கண்டிப்பா அதுக்கான யோகம் உங்க பக்கம் தேடி வரும். இந்த மாசத்துல மே மாசம் எண்டுக்குள்ள நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். உங்க ஜாதகத்துல தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்க்காம, தசாபுத்திய பார்க்காம இந்த பலன் எடுக்காதீங்க. நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடியில நம்ம எல்லா வீடியோ சொல்றதுதான், தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு, எந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணா என்ன யோகம் இருக்கும், எந்த கோயிலுக்கு போனா எந்த பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும், ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டீங்க, செம்மையா இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சார்பா சூப்பரா இருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து பாருங்க, ஒரு ராசியில பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. கும்பத்துல 8ஆம் இடத்துல யாருப்பா? செவ்வாய் சனி, அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்காங்க. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 பேர்ச்சி வருதுங்க இந்த மாசத்துல. நம்பர் 1 சுக்கிரபகவான் பாருங்க, கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இணைகிறாங்க. 1 அதே 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 9ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வராரு 1. அடுத்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து அவரும் 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் ஆகிறார். உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம். திக்பலம்னா ஒரு மனிதனுக்கு 100% விட 200% பலம் அதிகம்பாங்க. அந்த அளவுக்கு யோகம் வேலை செய்யும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய தலையெழுத்து மாறும். நிறைய விஷயம் மாறும். நான் காரணம் சொல்றேன். சுக்கிர பகவான் வீட்டுக்கு போறாரு. அந்த சுக்கிரன் வீடு கொடுத்த அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல உட்காந்துறாரு. இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுலங்க, நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கொடுத்துருங்க. யாரா இருந்தாலும் சரி, சனி பகவான் சரியா இல்ல, நம்ம ஜாதகத்துல சரியா, அதெல்லாம் எந்த ஒரு பொருளுமே இயங்காதுங்க. சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்குள்ள அதிபதி. ஒரு பொருளை இயக்கணும், ஒரு ஆக்டிவேஷன் பண்ணா சனி பகவான் நல்லா இருந்தா தான் அது பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு 6க்கும் 7 கூடையவர். யாருடைய பிறப்பு ஜாதக சனி பகவான் சரியில்லையோ கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, தாய்மாம உறவு, ஒரு பிரச்சனை, ஒரு போட்டி போராட்டம், இதுலயே ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயத்துல நீ இறங்கி ஒரு துல்லியமா ஒரு விஷயத்துல இறங்க முடியாது. ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு மனக்குழப்பம், மனசஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரை வந்திருக்கும்.
நிரந்தரமான வேலை இருந்திருக்காது. எப்படி நிரந்தரமான வேலை இருந்திருக்காரு, நிறைய கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. சனி பவன் சரியா இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துருக்கும். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க, கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல இங்க மேலதிகாரிட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா? இதை கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் மேலதிகாரிட்ட பிரச்சனை வரும்? எதனால சொல்றீங்க? நல்லா பாருங்க, செவ்வாய் பவன் சனி பவனை தொட்டாரு. எப்ப? ஒரு 40 நாள் தொட்டுட்டாரு. 30 நாளுக்கு முன்னாடியே பாருங்க, மேலதிகாரி பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாறக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கலகம், போட்டி, போராட்டம், தரங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும். யாருக்கு? சிம்மராசியாருக்கு. அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வியா இருக்கட்டும், அடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு சுபாகாரியா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். சேமிப்பு பெருசா இல்ல. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, கொஞ்சம் இன்கம் பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சிருப்பீங்க. பேச்சால மாட்டிக்கிறது, இது மாதிரி ஒரு தடங்களை கண்டிப்பா சிம்ம ராசிகள் பார்த்திருப்பாங்க. இப்ப ஏன் வராது? ஏன் ஏன் நல்லது மட்டும் இப்ப சொல்ல முடியும்? என்ன காரணம்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வீட்டுல போறாருங்க. சுக்கிரன் வீட்டுனாவே நான் ஆசைக்கான வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? ஏதாச்சும் ஒரு நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தூண்டுவார். நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாதுப்பா, இந்த மாசம் நம்ம சொந்த கால நிக்கணும். எப்ப? மே மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சொந்தமா தொழில் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்பு போகணும், ஒரு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷனுக்கு போகணும், நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும்னா சொன்ன டேட்டுக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். அது மட்டும் இல்ல, ஏன் வரும்னு நான் சொல்லிடுறேன். சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக இந்த சூரிய பகவானை எப்ப பார்ப்பாருன்னா கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்பாரு. இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், நல்ல ஒரு அனுகூலம், இந்த கடன் பிரச்சனை, இந்த லோன் பிரச்சனை, இந்த ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகும். கண்டிப்பா நீங்க வீடு இடத்துக்கான பிளானை பண்ணுவீங்க. ஒண்ணு இடம் வாங்குவீங்க, ஒரு இடத்த விற்கணும் முயற்சி பண்ணுவீங்க, அந்த இடம் வித்து போகும். 2, ஒரு கேஸ்ல அப்பா சொத்து தாத்தாவோட சொத்துல ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. 3, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு டைம், அதனால சொல்றேன். ஏன்னா 10ஆம் இடத்தை திக்பலமாக நான் சொல்றேன். தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கவலைப்படாதீங்க. நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய நேரமா இருக்கும் கண்டிப்பா. அரசாங்க சார்ந்த விஷயம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம். சிம்மத்தை பொறுத்தவரை கலை ஃபீல்டு, குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அனுகூலம், இதெல்லாமே சாதகமா இருக்குது. குடும்பத்துல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் எல்லாமே பாருங்க, நான் சொல்றது மே மாசம் 28ஆம் தேதி நடக்கும். ஏன்னா இந்த நேரம் அக்னி நட்சத்திரம், இந்த காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் 22 நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பாருங்க, மருத்துவ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. சிம்ம ராசினாவே மருத்துவம் தான். மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, எப்படி கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து கலை ஃபீல்டு, இதுல இருக்கணும், நீங்க இருப்பீங்க கண்டிப்பா. கலை ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் ஃபீல்டு, வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல உள்ளவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, அடுத்து இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, இந்த ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியா சந்திப்பீங்க. ஏன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கு. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பண்ணா இப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு வரலாம். இது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி சீட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். நான் சொன்னது மே மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் எடுங்க, நல்ல யோகம் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் குருவோட இணைகிறார். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு எந்த கிரகம் யோகமா இருக்கோ கண்டிப்பா எடுத்தா வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு சாதகமா இருக்கும். சிம்மத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. ஆனா சனி பகவான் ஜாதகத்துல நடந்தா யோகம், இல்லைன்னா யோகம் இல்லை. இப்ப எல்லாருமே ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த மே மாசம் மூவ் பண்ணுங்க, எல்லா பக்கம் உங்க பக்கம் வெற்றியா வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். நட்சத்திர பலம் பார்க்கவும் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். எப்படி? மக நட்சத்திரங்கிறது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும். இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே எது வந்தாலும் பயப்படாதீங்க. மக நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே வெற்றி மட்டும்தான், இனிமேல் தோல்வியே கிடையாது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி. இப்படி மகத்துல பிறந்தவங்க எல்லாமே சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், எடுத்த காரியம் எதை எடுத்தாலும் வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயமே கிடையாது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். மக நட்சத்திரம் சொல்றேன், நல்ல டைம் இருக்கு. ஏன்னா கேது வீடு கொடுத்தவர் உச்சம் 1, கேது சுய சாரம். இப்போ மருத்துவ ஃபீல்டோ, இல்லை கலை ஃபீல்டோ, கெமிக்கல் ஃபீல்டோ, இல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை வேலை உத்தியோகம் தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கணும், எல்லாமே சூப்பராக. உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு குறையும். மகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து பூர நட்சத்திரம். எப்படி? பூரங்கிறது ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், பயங்கர கற்பனையான குணம், எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும். நீங்க எடுத்து பார்த்துக்கு ஒரு வேலை பார்த்தா அதை ஒழுங்கா கரெக்டா பர்ஃபெக்டா பார்ப்பாங்க பூரத்துல பிறந்தாவே.
இந்த நட்சத்திரத்துல பிறந்த பாருங்க 11ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்கும்போது ஒரு பெருங்கொண்ட பணமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ லாபமோ பொருளாதாரமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் பூரத்துல பிறந்த சொல்றேன், நல்ல யோகமா இருக்குங்க. இதை விட்டுறாதீங்க. இப்போ நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகத்துல மாற்றுறது, தொழில ஒரு சேஞ்ச் பண்றது, புதுசா வேலை தேடுறது, எல்லாமே படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. பூரத்துல பிறந்த எல்லா துறையுமே நல்லா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா சாதிப்பீங்க. அடுத்து உத்திரம். எப்படி உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், 9ஆம் இடத்துல சூரியன் தான் 10ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வோ, பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, தொழிலோ, உத்தியோகமோ நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. எனவே நேர்வழியை போவீங்க. நேர்மையான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், கரைய ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு, சொந்த கால நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்குறாரு. இப்போ உத்திரத்துல பிறந்தது எப்ப கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். யாரு இப்போ உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே மாறும். டோட்டலா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். மே மாசம் 15ஆம் தேதிக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய மே மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.